சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்றப்பட்ட விவகாரம் தொடர்பான செய்தி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் வெளியிட்டதன் எதிரொலியாக 22 குடும்பங்களுக்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விவரங்களோடு செய்தியாளர் வெற்றி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வெற்றி, இப்ப இந்த 22 குடும்பங்களுக்கும் எங்க வீடு ஒதுக்கி இருக்கிறார்கள்? காயத்ரி, சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் உள்ள நெடுஞ்செழியன் நகரில் வசித்த 800 குடும்பங்களினுடைய வீடுகள் ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் கடந்த டிசம்பர் மாதம் அகற்றப்பட்டன. அதற்கு பின்பாக 530 குடும்பங்களுக்கு மாற்று வீடுகள் ஒதுக்கப்பட்டு மீதமுள்ள மக்களுக்கு வீடுகள் இல்லாமல் ஓராண்டாக தவித்து வந்தார்கள். அவர்களுடைய நிலை குறித்து இன்று காலை நியூஸ் 18 தமிழ்நாடு பிரத்யேகமாக செய்தி வெளியிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த மக்களுக்கு 22 குடும்பங்களுக்கு மாற்று வீடுகளை பெரும்பாக்கத்தில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் ஒதுக்கி குடிசை மாற்று வாரிய இயக்குனர் உத்தரவிட்டிருக்கிறார். அவர்கள் இன்றே அந்த வீடுகளுக்கு மாற்றம் செய்யவும் உத்தரவு பிறப்பித்து விட்டுள்ளது. காயத்ரி, இப்போ வீடு ஒதுக்கப்பட்டிருப்பது குறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? அந்த இடத்துல அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வசதிகள் ஏற்படுத்தி தரப்படுமா? ஓராண்டாக வீடுகள் எதுவும் இல்லாமல் சாலையில் வசித்த அந்த மக்களுக்கு தற்பொழுது நியூஸ் 18 செய்தி எதிரொலியால் வீடு கிடைத்திருப்பது என்பதை அவர்கள் மிகப்பெரிய வழியாக கருதுகிறார்கள், மிகப்பெரிய நன்றியாக கருதுகிறார்கள். நமக்கு நன்றி கூட தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களுக்கான மாற்று ஏற்பாடுகளையும் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருவதற்காக குடிசை மாற்று வாரியம் பொதுப்பணித்துறையும் தயாராக இருக்கிறது. காயத்ரி, நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக பாதிக்கப்பட்டிருந்த 22 குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி வெற்றி.